பண்ணா என்ன பயன்பட முடியும்னு நினைக்கிறாங்க சில பேர். அதை போல தீர்த்தரேன் என்ன டவுட்டுங்கிறத இங்க அதிகமா நினைக்கிறதான் இருக்கவும் இல்லை. இப்போ இந்த ஞானமும் சொல்றோம், இந்த அவன் சொல்றான், மந்திரம்லாம் சாதாங்களாம், எல்லாத்துலயுமே எல்லா பரப்பும் இருந்தாலும் இந்த வாசி யோகத்திலும் பெரிய மகிமை இருக்கு. வாசிங்கிறதும் ஜோதிங்கிறதும் ஒன்றே இல்லாத ஒன்று இருக்காது. ஜோதி இல்லாத இடத்துல காத்திருப்போம், எங்க 2 காத்திருப்போம். ஆனா காத்து இல்லாத இடத்துல எதுவுமே இல்லை, புல் கூட கிடையாது. அந்த காத்து தான் நமக்கு முக்கியமான இருக்கும். இந்த காத்தை பயன்படுறதுனால என்னங்கிறத குறிப்பா சொல்றேன், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போவோம். இதுவே பெரிய சப்ஜெக்ட் தான் சொல்றதே, யாரும் சொல்றதில்லை. இந்த காத்தை ஒருவங்களும் குறைத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒருவங்களும் குறைந்தவுடன் தன் உருவம், பொருள், புகழ், பெருமை எல்லாம் சேர்ந்து ஒருமுகப்படுவான். அந்த ஒரு இடத்துல மட்டும் உடஞ்சி ஒரு இன்பம் குறைந்த உடனே உடல் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டோம். எப்பயுமே பிறவியிலிருந்து பெற முடியாத ஒரு இன்பம் உடல்ல தோன்றும். உறவுகளுக்கு அவன் தரகாத்திரம் ஆயிடுவான். எந்த ஆளும் எந்த உலகத்தில் உள்ள சாமியாரோட மந்திரமோ தந்திரமோ அந்த வேலை செய்யாது. அவன் இறைவன் கிட்ட போய் நினைக்கிறான். ஒரு அங்குலத்துக்கு 2 அங்குலம் குறைந்தால் மன சந்தோஷப்பட்டு ஞான செல்வம் உண்டாகும். 2 குறைச்சினா போதும், மனம் ஆழ்ந்து சந்தோஷப்பட்டு ஞான செல்வம் உண்டாகும். ஞானத்துவம் சாதாரண விஷயம் இல்லை. நீ பணம் சம்பாதிக்காத அது கொடுத்தோம். ஆனா ஞான செல்வம் பெரிய விஷயம். அதுகிட்ட உலகத்துல 60 நாள் அடங்கி போச்சு ஞான செல்வத்துல. 3 அங்குலம் குறைந்தால் விவேகி ஆவான். விவேகி என்ன பொருள் தெரியுது உங்களுக்கு? அறிவாளியே இல்லை. விவேகிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வர்றீங்க, உங்களை பார்த்தோட உங்க நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். நீ எதுக்காக வீட்டை வரைக்கும் தெரிஞ்சுக்குவோம். வீட்டை புறப்படுறதுக்கு முன்னாடி அவனுக்கு எப்படி வந்துடும். ஒரு ஆள் ஒண்ணு சந்தோஷப்பட வர்றார், தெரிஞ்சுக்க வர்றார், ஏமாத்த வர்றார், சண்டை போட வர்றார், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு விவேகி அவனுக்கு தகுந்த மாதிரி பக்குவம் வளர்த்துக்குவான். அவனுக்கு கோபம் வராது. சண்டை போட வந்தா சந்தோஷமா அமைச்சிருவான். இப்படி சொல்லாமலே தெரிகிற சக்தி அவனுக்கு தெரிஞ்சிடும். 3 அங்குலம் குறைத்தால். 4 அங்குலம் குறைச்சிட்டீங்கன்னா தூரதேசத்துல நடக்கிறது பூரா தெரிஞ்சுக்கலாம். இங்க உட்காந்து அமெரிக்கா நடக்கும் தெரியும். உலகத்துல அமெரிக்கா தான் ஆகி பார்த்தா கடைசியில் அதுக்கு உட்காந்து பார்க்கலாம். நீங்க கண்ணை மூடி நைட்டு உட்காந்தீங்கன்னா உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தூரதேசம் நடக்குது அவ்வளவும் தெரியும் 4 அங்குலத்துல. 5 அங்குலம் குறைந்தால் பஞ்சபூதம் அடங்கிவிடும். பஞ்சபூதம் என்ன? நம்ம உடல்ல இருக்கிற பஞ்சபூதங்களும் வெளியில இருக்க விண்மர் பெய்யும். மழை பெய்யுனா பெய்யும், சூரியன் தான் நிற்கும். எல்லாம் சிஸ்டர்கள்லாம் மழை பெய்ய வச்சாங்க அந்த காலத்துல எல்லாம். இந்த பஞ்சபூதம் அடங்கினப்புறம் வாழ்க்கையில் உள்ள எல்லா பஞ்சபூதம் நமக்கு கட்டுப்பட்டு நிற்கும். இந்த உலகத்துல ஒன்றொன்றுக்கு ஒரு அதிதேவதம் ஒண்ணு இருக்கு. அது லோ போர்ட்ஸ் ஹை போர்ட்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. தமிழ கொஞ்சம் இருக்கும். மலைகளை பார்க்கறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு. அது தெய்வம்னா உருவம் இல்லாத ஒரு பகுதி. அது பேசும், நம்ம கால உருவம் பார்க்க முடியாது. அதே மாதிரி நதிக்குன்னு ஒண்ணு இருக்கு, தரைக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஆகாயத்துக்கு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அந்த பஞ்சபூதம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேசலாம், கூப்பிட்டு பேசலாம். அந்த காலத்துல மூலிகை எல்லாம் இப்படிதான் சித்தர் கையாண்டது. இந்த மூலிகை ஒண்ணு பாட்டு கேட்டா அது இந்த இடத்துல சொல்லு போகும், காட்டி கொடுத்துரும். மனுஷன் கற்றுக் கொடுக்கல, தெய்வங்கள் தான் சித்தர்கள் கட்டி கொடுத்தது. குருவே தெய்வம் ஆயிட்டாங்க அவங்க. உட்காந்துட்டு அந்த காலத்துல பாருங்க, சித்தர் காலத்தை எழுதி வச்சதுதான் சூரியன் இத்தனை லட்சம் மந்தில இருக்காரு, சந்திரன் இத்தனை லட்சம் மைல இருக்காரு, ஒரு மீதிக்கு ஒரு அம்மா அதை எழுதி வச்சு நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கவே இல்லை. அவன் சொன்னதை இவன் கண்டுபிடிக்க கஷ்டப்படுறான். இந்த செவ்வாய் மண்டல போறான், தப்பா போறான். ஒருவன் முறை இவன் ஒத்துக்கல. ஆனா அது ஒத்துக்கு வந்து உலகம் கூட ஒத்துக்கிட்டான். எல்லா நாட்டுக்கு விஞ்ஞானியும் ஒத்துக்கிறான், சொந்த கரெக்டா ஒத்துக்கிறான். இது 6 கூட குறைந்தா தெரிஞ்சுக்கும். 7 கூட குறைந்தால் இந்த சரீரம் காய சித்தி வரும். இது தனியா மருந்துன்னு வேண்டாம். வச்சிரத்துக்கு பழி ஏற்பட்டாலும் இந்த வல்லுடம்புக்கு பழி ஏற்படாதுன்னு பாம்பாட்டி சொன்னாரு. வச்சிரம் கைப்பட்டுருக்கீங்க, அதில் கரையாங்கி பிடிக்காது, பசவத்துலாம் போட்டு காய்ச்சுவாங்க. அதுக்கே பழுது வருமா? இந்த உடலுக்கு பழுது வரலாம். 7 அங்குலத்தில் இந்த உடல் காய்ச்சி வரும். 8 அங்குலம் குறைந்தால் அனிமாசிட்டியில் ஏற்படும். அனிமாசிட்டியா தெரியுங்களா? அனிமாசிட்டி என்ன தெரியுங்கன்னா, இப்ப நீங்க நிறைய நோய் சொல்றீங்க, ஒரு துண்ணூறு நோய் போயிடும், ஒரு மண்ணலி மேல போட்டா நோய் போயிடும். நீங்க உட்கார்ந்துட்டு யாருக்காக ஒருத்தர் கேசீங்கன்னா அவங்க நல்லது நடத்தும். தூரதேசம் இருக்கவங்களுக்கு இங்க இருந்து வாழ்த்தாலும் நல்லது நடக்கும். பெருதலையே பண்ண மாட்டாங்க. எல்லாம் வாழ்த்து நல்லதுதான். உட்கார்ந்த இடத்துல எந்த உலகத்தை எது வேணாலும் அனுமதியா இருக்கு, அங்க செஞ்சிடலாம். 9 அங்குலம் குறைந்தால் நவகண்டங்களையும் சஞ்சரிக்கலாம். உலகத்துல நவகண்டங்கள் இருக்கிறீங்களா, சந்திர, சூரிய, பூச்சித மண்டலங்கள்லாம் இங்க போகலாம்.
ஆத்மானா உடலோட போக முடியாது. உடல் உடத்த படுக்க வச்சுட்டு ஜீவன் அங்க போய் எல்லாம் சுத்திக்கிட்டு விடாரும். இப்படி சுத்தி வரும்போதுதான் சில உறுதி அந்த காலத்தில் உதவி இருக்காங்க. திருமணம் வச்சு கொத்தி விட்டாங்க. ஒருத்தன் மாடை தைக்க போறது, அவரு இன்னொரு பூந்தாரு. இடைக்கால சீட்டை வச்சு கொத்திட்டாங்க. அவர் பாம்பு கடிச்சு இப்படி இடைக்கால சீட்டு தான் பேரு. இறந்தவருக்கு அந்த ஜீவன் அழியாது. இந்த கட்டையர்கள் இல்ல, எவ்வளவு போடலாம். ஆமா, பல பேர் அதே மாதிரி 10 மூலம் குறைந்தால் கூடு விட்டு கூடு பாய்க்கலாம். இந்த அர்த்தம் 10 மூலம் ஓதி போச்சுன்னா இந்த உயிரை எந்த உடனே ஏற்றலாம். மாட்டுல போடலாம், பாம்புல போடலாம், மஞ்சள் கிட்ட போடலாம், எதுல வேணாலும் உடல் விட்டு பூந்துக்கலாம். கூடு விட்டு கூடு பாய்க்கலாம். 11 அங்குலம் குறைந்தால் ஆத்மா இருக்கிறது சந்தோஷப்படலாம். இப்போதுக்கு அப்புறம் தான் ஆத்மாவை நீங்க பார்க்க போறீங்க. அது சித்து விளையாண்டு கூடு விட்டு கூட சக்தி கிடைச்சாலும் உலகத்திலே பறந்தாலும் ஆத்மா தரிசனம் மட்டும் 11 கொஞ்சம் பிறந்தா ஆத்மா உங்களுக்கு பார்க்க முடியும். அது வரைக்கும் பார்த்துட்டு செல்லலாம். உடம்பு தெரியும், நேரடியாக பார்க்க முடியாது. அதுதான் பெரும் ஆண்டவன். 12 குறைச்சிட்டீங்கன்னா இந்த காத்து தொப்புடைய சுத்தம் உயிர் தேடம் அங்கதான், அதை விட்டு வெளியே வராது. அப்போ நீரின்றி, ஆகாரமின்றி, தூக்கமின்றி பல கோடி காலம் வாழலாம். அந்த மாதிரி இருக்கவங்க ஜீவசமாதி அடைய முடியும். அவங்க மண்ணுக்குள்ள உட்கார சொல்லிட்டாங்க, உட்கார வச்சிருவோம். அவங்க எத்தனையும் சாக மாட்டாங்க. அவங்க நினைச்சா இந்த பூமி கலந்துரும், தனியா வெளியே எங்கேயாவது போடுவாங்க, திருப்பி என்னைக்காவது உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு இரவும் கிடையாது, உலகம் அழியாது, மூச்சு வைக்க உறைந்து. அதான் ஆத்மாவும் ஜீவனும் ஒன்று இருக்கும். ஆத்மா என்ற ஜோதியும் ஜீவன் என்ற வாசியும் ஒன்றி போயிடும். அது சாப்பாடு தனி எதுவுமே. அதுக்கப்புறம் அமிர்தம் சொல்ல ஆரம்பிச்சிடும். கரையிலிருந்து ஒரு அமிர்தம் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஜீவனான ஒரு டிராப், ஒரு வருஷத்துக்கு ஒரு டிராப், அப்புறம் 10 வருஷத்துக்கு ஒரு டிராப், அப்புறம் பல கோடியான சாப்பாடே கிடையாது. இப்போ வள்ளலாறுலாம் அங்கே வந்துருக்காங்க. வள்ளலாறு, ராகவேந்திர சுவாமி, கொரட்டா சாமியாரு, ஆயிட பரிமூணு சத்தியானந்த குரு, இவங்க எல்லாம் இந்த மார்க்கத்துல இந்த மாதிரி முடிச்சு போனவங்க தான். அவங்க செத்தவங்க உட்கார வச்சிடலாம். ஏற்றாங்கன்னா சுமார் பார்த்து அப்படி தெரிஞ்சாங்கன்னா போகணும்னு வச்சுக்குவாங்க. செத்தாரை இருப்பாரு மூத்தாரை ஊது வெள்ளாறு ஒருத்த சொல்ற. இந்த மூச்சு 12 கூட அடக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே உலகத்தை போராட வேலை வாழலாம். இதை விட என்ன பண்ணணும்? காசு இல்ல, பணம் இல்ல, ஒண்ணு இல்ல, மூச்சு அடக்கிற வித்தை எடுத்துக்கணும். இப்ப இந்த மூச்சு உங்க கையில அடங்கல, நோய் வருது, நொடி வருது, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. பொழுது பிடிச்சி வந்தப்படம் தானே சிறு தூக்கம் தானே இறப்பு, மரணம் பெரிய இறப்பு. நைட்டு செத்து போகாம படுத்துறோம், எதுவும் தெரியாது. பொழுது பிடிச்சி முடிச்ச அப்புறம் தானே உலகம் இருக்கா தெரிய போகுது. இந்த வித்தையை கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு முதலே தெரியும். ஒரு அமுதத்துல தெரியும் நாளைக்கு தலை என்ன நடக்கும். உலகத்தில் நடக்கும்போது இது ஒரு பெரிய வித்தை இல்லையா? என்ன படிப்பு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? 35 வரைக்கும் படிக்கலாம், போயிட்டு படிச்சு முடிச்சு போடுறான். அவன் கடைசியில பார்த்தா விட்ட சண்டை பாம்பு, பணம் பத்தல, வேலை கிடைக்கல, துணிக்க முடியும், தினாடி தான் இருக்கான். அதிகமா படிச்சோம், படிக்காத சீட்டு கையிட்டு வைக்கிறான். இவன் படிச்சு என்ன போயிருங்க? காத்து வெளியே போக அடக்க போகிறோம். அது ஒரு சாதகல். இந்த ஆமை செய்து தேரை செய்யுது. ஆமை 4000 ரூபாய் எப்படி வந்துக்கிட்டு தேர கல்குள்ள கூட கோடி வருஷம் கிடக்குது. மனுஷனுக்கு தெரியாது. இந்த உடல் இது என்ன உலகத்தை என்ன விட்டு கொடுக்கணும்? நம்ம நைட்டு படத்துல காலை எழுந்திரிக்கிறதுல நாளைக்கு என்ன விஷயம் இருக்கும் போது ஒரு வருஷத்துக்கு முன்ன வரையும் சொல்லலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் வரைக்கும் ஒரு நண்பர் வராது, அப்பா நாளைக்கு இந்த கதை நடந்து போக ஒரு சிதற சொல்றாங்க இல்லையா, அது சொல்லலாம். அது போதுமே, அது ஒரு பெரிய ஆத்மதிருப்தி இல்லையா? நாளைக்கு ஒரு கருத்து இருக்க போகாத, இந்த ஆண்டு போய் கதை வாங்காத, அது பெரிய விஷயம். உலகம் சொல்ல ஆரோக்கியம் இது போதுமே. ஒரு மணி உடச்சிக்கண்ணா, இது காசு இல்ல, பணம் இல்ல, கோவில் இல்ல, பெருமை ஒண்ணுமே கிடையாது. உங்களே ப்ராடக்ட் நீங்களே ஒரு முழுவதும் கத்திக்கிட்டு போற வேண்டியதான். டெய்லி 5 மணி போகுது. அடமா ஒரு நாள் பூரா கிடையாது. காலையில் 4 to 5க்குள்ள ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வைராக்கி இருந்தாலும் ஒரு நாள் நடக்கும், இல்ல ஒரு மாசம் நடக்கலாம். வைராக்கி தான் முக்கியம். வைராக்கி சித்தன்னு பேரு. இது உடம்புலாம் வருத்த வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த 10 தெரிஞ்சுக்கிட்டே போவாங்க. காத்து வெளியே வந்தா தானே அவங்க எல்லா பத்தியும் வரும். ஒரு உடம்பு பேரின்பமே தோன்றும். உடல்ல 2 அமலம் 3 அமலம் போயிட்டீங்கன்னா அவங்களை பிடிக்க விட்டு உடல். ஆனா என்ன செய்யணும்னா நீங்க இது போக போக உடம்புல குறைஞ்ச உடனே 2 அமலம் கொஞ்ச உடனே உங்களுடைய வீராப்பு வெறும் எல்லாம் ஓடி போயிடுது. அது போயிடுது, நீங்களா போக வைக்க முடியாது. தன்னாலே பதப்படுது உடம்பு. உண்மை தெரிஞ்சு போகுது. ஒருத்த வர்றான், 4 நாள் சாகப்படம் தெரிய போது என்னன்னு அவனை பார்த்து பரதாப்படுவீங்க. சாகப்படம் இருக்க போறமே அவனுக்கு போய் இதெல்லாம் செஞ்சு அனுப்புவீங்க. அவன் உள்ள ஒண்ணு இருக்கு, அதை செய்து அதை எதையோ தூங்கிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு தெரிஞ்சு போகும்.
யார் என்ன கோபப்பட மாட்டேங்குது. அது அவன் செய்யல, அப்படின்னு ஒன்று வேலை செய்யுது. இரவு தூங்கிட்டே இருக்கிறான். இறைவனை இழுப்பல அவன் செய்யறான். இறைவனை இழுப்புட்டா அவன் நம்ம மாதிரி ஆயிடுவான். இந்த இடத்தான் சொன்னாரு, யார் படுத்த இன்பம் ஐயன் பெறனாரு. மற்றபடி சாப்பாடு சொல்லல, கல்யாணம் சொல்லல, காசு மட்டும் சொல்லல. அது எல்லாத்தையும் இருக்கு. யான் பெற்ற இன்பம் ஐயன் பாருங்கிறது இந்த மூச்சை அடங்கி பன்னெண்டவங்க அளந்து வைக்கத்தான் சொன்னார்.